பெண்ணிற்கே பெண் எதிரி. ஏன் இவ இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. நடந்த நிகழ்வுகள் அப்படி. இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அதில் மாமியார் மருமகள் 2 பேர் இருக்காங்க. மருமகள் வந்து அத்தை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பூ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் சரி பார்த்துட்டு நின்றுருந்தேன். பார்க்கிங் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் பண்ணிட்டு வருவாங்க. வெயிட் பண்ணி அவங்க பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க சடனாக என்ன சொல்கிறாங்க, இங்கே பூ வாங்காத, அந்த சைடு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்கல்ல அங்கே போய் பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் ரோடை கிராஷ் பண்ணி போகணும், நான் இங்கேயே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மருமக சொல்கிறாங்க. மருமக சொன்ன உடனே மாமியார் பட்டுன்னு கோவமா, எப்பயுமே வந்து சுமங்கலிட்ட தான் பூ வாங்கணும், இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் பூ வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களே ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தான் அவங்க பொழப்புத்தனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இதை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணணும். ஒரு ஆம்பளை இல்லாமல், ஒரு ஆண் துணை இல்லாமல் அந்த குடும்பத்தை ஓட்டுறதே பெரிய விஷயம். இப்படி அவங்க சின்ன சின்ன தொழில் செஞ்சு தான் அவங்க குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் இந்த சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்லி ஒருத்தவங்களோட ஒரு பொழப்பில் போய் நம்ம அதை ஒரு மண்ணள்ளி போடுற மாதிரி தானே. ஏன் அவங்கள்ட்ட வாங்கினாலும் அதே பூ, அதே மனம், அதே கலரு, இல்லை வேறு எதுவும் மாறி இருக்கா வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் வாங்குறப்ப? இது உண்மையிலே ரொம்ப தவறான ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. நீ ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தயவுசெய்து இது மாதிரி நிறையா பேர் இப்படி தான் இருக்கிறாங்க, சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்லி. எதில் சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்கணுமோ அதில் தான் பார்க்கணும். உண்மையிலே இந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் நம்ம போய் 10 ரூபாய் பேரம் பேசாமல் கூட வாங்கிட்டு வரணும். இவங்கக்கிட்டையும் முதியோர்கிட்டையும் கண்டிப்பாக அவங்ககிட்டலாம் பேரமும் பேசக்கூடாது. தேடி தேடி போய் அவங்கக்கிட்ட தான் கண்டிப்பாக வாங்கணும். நம்மளால் அவங்களுக்கு ஒரு உதவிங்கிறது வந்து அன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் ஒரு பெரு உதவியாக இருக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு போய் டைரெக்டாக சாப்பாடு வாங்குறத விட இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த கடவுளுக்கே அதுதான் பிடிக்கும். சாரி, ஏதாவது யார் மனதாவது புண்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நம்மளுக்கு நாளைக்கு அந்த நிலைமை ஆயிடாதா? இல்லை நம்ம வீட்லேயே அந்த மாதிரி யாராவது இருந்தால் நம்ம அப்படி தான் பேசுவோமா? இன்னும் ஏன் ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் வந்தால் சுமங்கலியாக வந்தால் போகணும், இந்த மாதிரி வந்தால் போகணும், அந்த மாதிரி வந்தால் போகணும், இன்னும் சகுனம் பார்க்குறது, இதெல்லாம் மாற்றிக்கவே மாட்டிங்களா? வர வர சந்ததிக்கு வந்து நல்லதை